அடிக்கிற வெயில்ல வீட்ல இருக்கவே முடியாது போல அந்த அளவுக்கு இருக்குது. இன்னைக்கு என்ன பண்ணேன் அப்டின்னா, அந்த கத்தாழ தான் வீட்ல வளர்த்த கத்தாழை செடி இன்னைக்கு தான் யூஸ் பண்ற மாதிரி அதுக்கு ஒரு வேல வச்சாச்சு. அத எடுத்து மூஞ்சில அப்பிட்டு அதுக்கப்புறம் ஜூஸ் தான் போட்டு கலக்கி வைக்கலாம். ஜில் ஜில்னு மத்தியானத்துக்கு குடிக்கலாம் அப்டிங்கிறதுக்காக வாங்கிட்டு வந்தேன். அந்த ரூ. 10 பாக்கெட்ல 2 இது இருந்தது. இது நான் பார்த்ததே கிடையாது. புதுசா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா பாதாம் பிசின் வீட்ல இருந்துச்சா, அத அப்படியே எடுத்து ஊற வச்சுட்டு அப்படியே ஜூஸ கலக்கி அப்படியே ஃப்ரிட்ஜில தூக்கி வச்சாச்சு. அது ஒரு சைடா ஊறிக்கிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து ஆப்பம் சாப்பிடணும்னு திடீர்னு தோணுச்சு. அதோட பச்சரிசி வீட்ல இருந்துச்சு. விழுந்து கொஞ்சம் அந்த வெந்தயம் அதெல்லாம் போட்டு கொஞ்சம் ஊற வச்சாச்சு. ஊற வச்சுட்டு அந்த கேப்ல நம்ம முகத்துல நல்லாவே வந்து கத்தாழை வந்து நல்லா இதாயிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உடனே போய் நல்லா ஜில்லுன்னு ஒரு குளியல போட்டாச்சு. குளியல போட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, முகமே லைட்டா வழுவழுன்னு இருந்த மாரி இருந்துச்சு. என்னடா இது ஆச்சரியம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பவுடர் லைட்டா அப்ளை பண்ணிட்டு போய் பார்த்தா நமக்கான வேலை அந்த துணி மடிக்கிற வேலை வந்து கரெக்ட்டுட்டு இருந்துச்சு. சரி இத உட்காந்து மடிச்சு விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து மடிச்சாச்சு. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 1 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்லா ஜூஸ் வந்து ஜில்லுன்னு ரெடி ஆயிட்டாங்களா, அப்படியே ஊத்திட்டு போய் மாமனாருக்கு குடுத்தா, பையன் மாதிரி எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்ல. அதுக்கப்புறம் நம்மளே கேட்டு, "ஐயய்யோ! சர்பத் எப்படிப்பா இருக்கு?" அப்படின்னு கேட்டு நல்ல பேர் வாங்குற மாரி இருக்கு. ஓகே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா பை பை சி யூ.